Chapter 1 Exercise 1.1 second question first subdivision. Find the inverse if exists of 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 by 2 matrixக்கு inverse find பண்ணும் if exist. Okay. அப்ப நம்ம 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. First என்ன பண்ணும்? இந்த 2 by 2 matrixக்கு first ஒரு name denote பண்ணிக்கிறோம். Let A equal to அந்த 2 by 2 matrix எழுதுறோம். என்னது -2 4 1 -3. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணும்? இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணும். இப்போ நமக்கு இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்? ஏ. அப்போ 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு நேம் ஏன்னு கொடுத்தனால அதோட இன்வர்ஸ் எப்படி எழுதணும்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into adj. Adj means adjoint A. இதான் வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ 1 by determinant A. இப்போ இந்த determinant A வந்துட்டு not equal to 0ன்னு வரணும். Because equal to 0ன்னு வந்ததுன்னா 1 by 0 equal to infinitive. Meaningless ஆகிடும். அப்போ இந்த determinant A not equal to 0ன்னு வரணும். Not equal to 0ன்னு இருந்தால் தான் இந்த A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த A இன்வர்ஸ்குள்ள ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும்? இந்த டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டு. ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் என்ன ஆகிடும்? டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? இந்த டயகனல்ஸ் வர எலமெண்ட்டை மல்டிப்ளை செய்வோம். இப்போ -2 into -3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s 6. அப்புறம் மைனஸ் போடுவோம். -4 1s 4. தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் A equal to 2. 6 minus 4 equal to 2. இப்போ டிட்டர்மினன்ட் ஏக்கு வேல்யூ கிடச்சிருச்சு 2. தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அதனால் என்ன ஆகிடும்? இந்த ஏ இன்வர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஏ இன்வர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட்னு ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணால் போதும்? போ நீ ஏ இன்வர்ஸ்க்கு அந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் பண்ணால் போதும். 1 by ஏ இன்வர்ஸ்னு என்னது? 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு adj. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஏக்கு நமக்கு 2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. adjனா adjoint A. இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint ஃபைண்ட் பண்ணும். 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டேரெக்டாகவே ஒரே ஸ்டெப்பில் நமக்கு adjoint A எழுதிடலாம். இதே 3 by 3 மேட்ரிக்ஸ்னா adjoint ஃபைண்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ நம்ம 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணையில் இந்த டிட்டர்மினன்ட் ஏவும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் செப்பரேட்டாக, adjoint ஏவும் செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட் சம்மே பார்த்துருக்கோம். என்ன பண்ணால் போதும்? ஈஸியாக சிம்பிளாக நமக்கு 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint எழுதிடலாம். அதனால் நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏக்குள்ள வேல்யூ 2. 1 by 2 இன்ட்டு adjoint ஏ. இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint என்ன பண்ணால் போதும்? இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்குள்ள இந்த டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கு ஆப்போசிட் சைன்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். -2 -3 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? -3 -2. இப்போ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணல -3 -2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே இந்த ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைன்ஸில் எழுதணும். ஆப்போசிட் சைன்ஸுங்கும் போது 4ங்கிறது -4, 1ங்கிறது -1. இப்போ ஏ இன்வர்ஸ்க்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஃபைண்ட் த இன்வர்ஸ் தானே பண்ணணும் 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு. இப்போ 2 by 2 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 1 by 2 இன்ட்டு -3 -4 -1 -2.